பன்னீரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இங்கே அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வணக்கி 2 பல்லு வெள்ளை வெங்காயத்தை தட்டி அதிலே போட்டு நல்லா வணக்கி விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டு கொத்தமல்லி தழை, மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூனு கூட போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா பரட்டி விட்டு உப்பு தேவைக்கேற்ப உப்பு நல்லா வணங்கினோடனே வெட்டி வச்சுருந்த பன்னீரை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி, அது கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே ஒரு பெரட்டி விட்டு கொத்தமல்லி தூவி விட்டால் பன்னீர் மிளகு வறுவல் ரெடி.